ஃப்ரிட்ஜில் தான் தோசை மாவு இருக்குல்ல, அதை காலைல இட்லியோ தோசையை ஊற்றிக்கிட்டு லஞ்ச் பேக் காலைல ஏஞ்சி பண்ணிடலாம். அது மட்டும் என்னென்னு யோசிச்சா போதும். அப்படின்னு நினச்சி நம்ம தூங்கி மறுநாள் காலைல எந்திரிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தோசை மாவு ஒரு ஆள் கூட பத்தாமல் இருக்கும். அது இன்னும் டென்ஷனை ஷூட்டப் ஆகிடும். எப்படின்னடா பண்ணுறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். பக்கத்தில் கடை இருந்தாலும் தோசை மாவு போய் வாங்கிட்டு வரணுமே அப்படின்ற ஒரு டென்ஷன் கூட, அது கூட தூரமாக தெரியும். பக்கத்தில் இருக்க கடை கூட ரொம்ப சட்டுன்னு பட்டுன்னு உங்கள் வீட்டில் இருக்க ஷெல்ஃபில், கிச்சன் ஷெல்ஃபில் இருக்கிறத வச்சு ஒரு ஃபாஸ்ட்டாக கிறிஸ்பி மொறு தோசை உடனே ரெடி பண்ணலாமா? சாம்பார் பொடி வாங்கி யூஸ் பண்ணேன். சாம்பார் ரொம்பவே நல்லா இருக்கு. 7 வகையான தோசை மாவும் இருக்கு. அது மார்னிங் டிஃபனுக்கு குழந்தைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த சாம்பார் பொடி இது பாருங்களேன், எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. நீங்கள் அதை வச்சு சாம்பார் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அன்னன்னி ஆர்டரை அன்னன்னைக்கு அரைச்சி அப்படியே டெலிவரி கொடுக்குறோம். பிரத்யேகமாக உங்களுக்காகவே தனித்தன்மையோட தயாரிக்கப்படுது. கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி இது டேஸ்ட் பண்ணும்போது நீங்களே இது உணருவீங்க. ஏனான் வணக்கம். உடனே தோசை செய்யணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? தோசையெல்லாம் மாவெல்லாம் ஒன்றே வராது, மாவை தான் கரைக்கணும். அதுக்கு இந்த ஒரு டம்ளர் இருக்குல்ல, இந்த ஒரு டம்ளருக்கு நான் ரவையை அளந்துக்கிறேன். அதோட ஒரு டம்ளர் அரிசி மாவையும் நான் அளந்து சேர்த்துக்கிறேன். அதோட கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் கோதுமை மாவையும் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் தயிரையும் நான் சேர்த்துக்கிறேன். ஓகே, இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நான் மிளகாத்தூளை சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் நான் மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கிறேன். அதோட 10 மிளகையும் நான் சேர்த்துக்கிறேன். நான் இந்த உணவில் மட்டும் இல்லைங்க, நான் எந்த உணவு செஞ்சாலும் அதில் கண்டிப்பாக நான் மிளகு சேர்ப்பேன். ஏன் தெரிஞ்சுக்கணுமா? கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வயமேடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள். மிளகோட வரலாறும் சிறப்பும் மருத்துவ குணமும் எல்லாமே விலாவாரியாக எக்ஸ்பிளைன், ஒரு ஃபென்டாஸ்டிக்கான வீடியோ. நீங்கள் பார்த்தா நீங்களே உணர்வீங்க, வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரியான வீடியோ. மிஸ் பண்ணாமல் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, பார்த்துருங்க நீங்கள் பார்க்கலன்னா. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போது நம்ம இந்த ஒரு டம்ளர் ரவைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? 4 டம்ளர் தண்ணியை ஊற்றிக்க போகிறோம். அப்படியே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பதத்தில் நல்லா தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் தோசை சூப்பராக வரும். கல் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இந்த தோசையை திருப்பி போடணுன்ற அவசியம் கிடையாது. அப்படியே வேக வச்சு ஒரு சைட்லேயே வேக வச்சு எடுத்துடலாம். நல்ல மொறுன்னு ஒரு ஃபேப்லஸான தோசை. அப்படி சட்டுன்னு நீங்களே சூப்பராக பண்ணிட முடியும். எல்லோரும் ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. இது திருப்பி போட்டு குக் பண்ணுறோன்னு அவசியம் இல்லை. ஒரு சைடு குக் பண்ணும்போதே அது இன்னொரு சைடும் குக் ஆகிடும். ஏன்னா மாவு நல்ல தண்ணியாக இருக்குல்ல, ஸோ ஈஸியாக இது குக் ஆகிடும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, அதை கண்டிப்பாக நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். என்னது? வீடியோ பிடிச்சிருக்குல்ல, அப்போ என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணணும். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.